ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா SK25 டைட்டில் டீசர் வீடியோ ரிவ்யூ அண்டு ரவி மோகன் 34 மூவியோட டைட்டில் டீசர் வீடியோ ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சுதா கங்காராவ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அண்ட் ஜெயம் ரவி அதர்வா சேர்ந்து நடித்த மூவி தான் SK25. இந்த மூவியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த மூவியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த மூவியோட டைட்டில் டீசர் வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைட்டில் தான் வச்சுருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா டைட்டில் டீசர் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டைட்டில் டீசர் வீடியோமா நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மூவி ஹிட் ஆகுமான்னு தெரியல. பட் சுதா கங்காராவ் டைரக்ஷன்றதுனால கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மூவி நல்லா இருந்துச்சுன்னா அமரன் மூவி மாதிரி செம்மையாக கிளிக் ஆகுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். பட் இந்த மூவி எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரவி மோகன் 34 மூவியோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கராத்தே பாபுன்னு வச்சுருக்காங்க. டைட்டில் டீசர் வீடியோ நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த மூவி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா டாடா மூவி எடுத்த டேரக்டர் தான் இந்த மூவி எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சஸ் மியூசிக்கல் தான் இந்த மூவி உருவாகுது. ரவி மோகன் சாருக்கு தொடர்ந்து ஃப்ளாப் மூவியாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மூவியாச்சும் கம்பேக் மூவியாக இருக்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் சாம்சஸ் மியூசிக் அண்ட் டாடா டேரக்டர் சேர்ந்ததுனால இந்த மூவிக்கான ஹைப் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மூவி ஸ்டோரி நல்ல ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷனில் நல்லா கிளிக் ஆச்சுன்னா சத்தியமாக இந்த மூவி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூவி எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டைட்டில் டீசர் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.